Hi friends, egg noodles எப்படி டேஸ்டா சுவையா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு தனியா எடுத்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: முட்டைகோஸ், கேரட், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி. இஞ்சி பூண்டை பொடிசா நறுக்கி எடுத்துக்கங்க. ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமா எண்ணெய் விட்டு முட்டையை உடைச்சி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சுமப்ப விண்ணிலே நித்தோம் நான் பரப்ப பூமியே என்ன சுத்துதையா கண்ணுக்கு. அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் காஞ்சதும் நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டை நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வதங்கந்தும் பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், முட்டைகோஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் தக்காளி சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், அது கூடவே 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கி வந்ததும் புதினா கொத்தமல்லி பேஸ்ட் சேர்த்துக்குங்க, அப்போ நல்லா வாசமாக இருக்கும். வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதிகமாக வதங்க தேவையில்ல, லிமிட்டாக வதங்கினா போதும். நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வச்ச நூடுல்ஸை அதில் சேர்த்து நல்லா அந்த மசாலா படுற மாதிரி நல்லா நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் நல்லா வச்சு கிளறி விட்டுக்குங்க. நல்லா அந்த மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான எக் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.